ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலிய அணியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்த விறுவிறுப்பான ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு வரலாற்றையே மாற்றி காமிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட ஆஸ்திரேலியா தோத்தது தான் ஆஸ்திரேலிய அணிக்கு பெரிய சிக்கலாக போயிருச்சு. இந்தியாவுக்கிட்டையும் தோத்துட்டாங்க. இதனால 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஆஸ்திரேலியா வாங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் ஆப்கானிஸ்தானும் 2 பாயிண்ட்ல இருந்தாங்க. இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் ஜெயிச்சா உள்ள போற மாதிரி சூழல் இருந்தப்ப ரொம்ப சுமாராக தான் ஆடி இருப்பாங்க. பேட்டிங்ல 115 ரன்கள் மட்டும்தான் 20 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் பவுலிங்ல வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி தங்களுடைய டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. ஒருபுறம் நவீன் உலக் 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ரஷீத் கான் 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. செம்மையா டஃப் கொடுத்து போராடி இருப்பாங்க. நடுவில் மழையெல்லாம் வேற குறுக்கிட்டுச்சு. எது எப்படி நடந்தாலும் எங்களுடைய டார்கெட்டை நோக்கி நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் அபாரமா செயல்பட்டு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் பங்களாதேஷ் கையில இருந்துச்சு. கடைசியில் ஒரு 10 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் அப்படிதான் மேட்ச் இருந்துச்சு. லிட்டன் தாஸ் இருக்காரு ஓப்பனர் களமிறங்கின அவரு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா தஸ்கின் அகமது ஒரு சிங்கிள் ஆடி இருக்கலாம். சிங்கிள் ஆடாம அடிக்க ட்ரை பண்ணி போல்ட் ஆயிருப்பாரு. அடுத்து முஸ்தபிசுர் ரஹ்மானும் LBW முறையில் அவுட் ஆயிருப்பாரு. இதனால பாத்தீங்கன்னா இந்த போட்டியில 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அபாரமா ஜெயிச்சு இப்போ பாத்தீங்கன்னா செமிக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. நம்ம குரூப் 1ல பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இவங்க தான் பாத்தீங்கன்னா செமிக்கு போறாங்க. செமியில ஜெயிக்கிறாங்க, ஃபைனல் போறாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஆஸ்திரேலியாவை அடிச்சு காலி பண்ணி இப்போ செமி வரைக்கும் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்கானிஸ்தானுக்கு முன்னாடியிலிருந்தே பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களாலே வர முடியல. அவங்களையும் காலி பண்ணி ஆஸ்திரேலியாவும் காலி பண்ணி ஆப்கானிஸ்தான் இப்போ செமிக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் 3 முறை ரீசெண்டாக நம்ம ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம். பட் இந்த மாதிரி செமிக்கு கூட வராமல் ஆஸ்திரேலியா வெளியேறாங்க. நன்றி.